ஹாலோவீனுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோவீன் குக்கீஸு. ஸோ ஹாலோவீன் குக்கீஸ்னால் என்ன சொல்ல கொஞ்சம் ஃபங்கியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, கொஞ்சம் ஸ்கேரியாக பண்ணக்கூடிய ரெசிபீஸ் தான் வந்து ஹாலோவீனுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இந்த குக்கீஸ் வந்து அந்த மாதிரி தான். இது வந்து ஒரு பிளாக் கலரில் இருக்கும் குக்கீஸு. அதில் வந்து அந்த சின்ன சின்ன கண்ணு மாதிரி ஃபுல்லாக மேலே இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் உங்களுக்கு. ஓகே, இதில் வந்து நான் வந்து 1/2 கப் வந்து பட்டர், அன்சால்டட் பட்டர் வச்சுருக்கேன். 1/2 கப்புங்கிறது உங்களுக்கு ஒரு 110 கிராம் வரும். ஓகே, ஸோ இதில் வந்து 1/3 கப் வந்து ப்ரௌன் சுகர், அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து நம்ம நார்மல் சுகர், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ். இப்போ இந்த 4த்தையும் நல்லா க்ரீம் பண்ண போகிறோம். ஒன்றாட்டி இப்படி நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு, க்ரீமி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு எக்கு, ஸோ எக்கையும் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதில் வந்து கொக்கோ பவுடர் வந்து 1/3 கப் போட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த விஸ்கை எடுத்துட போகிறேன் அதனால். ஸோ இதை ஃபுல்லாக கம்பைன் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொக்கோ பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ரெண்டுமே 1/2 டீஸ்பூன் தான். ஸோ இதுதான் வந்து நம்ம குக்கீஸ் வந்து ரைஸ் ஆகுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் உப்பு போடணும். ஸோ சால்ட் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எப்போவுமே குக்கீஸில் வந்து சால்ட் வந்து இருக்கணும், அப்போ தான் வந்து சாக்லேட் குக்கீஸில் மெயினாக உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட் ஒரு பேலன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணுறது வந்து 1 கப் மைதா மாவு, 1 கப் போதும், அதுதான் அந்த டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் சாக்லேட் சிப்ஸ் ஒரு 1/2 கப் போல் சாக்லேட் சிப்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட குக்கி டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுக்க போகிறேன். ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வச்சா நம்ம குக்கி டோ வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகும், அப்போ நம்ம வந்து ஈஸியாக ஸ்கூப் பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஸோ வச்சுட்டு காணிக்கிறேன். ஸோ இங்கே நான் வந்து ஒரு ட்ரேயில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுருக்கேன். ஸோ இந்த குக்கி டோ வந்து நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 1/2 hour இருந்துச்சு. குக்கி டோ வந்து எப்போவுமே ஸ்கூப் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஸ்கூப் வந்து வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்கூப்பில் ஸ்கூப் பண்ணிவிட்டு இப்படி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மவுண்டடாக குக்கி கிடைக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, ஏன்னா வந்து இந்த குக்கி வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மெஷரிங் இதை வச்சு லைட்டாக இந்த குக்கீஸை வந்து லைட்டாக இப்படி ஃப்ளாட் பண்ணி விட்டுருவேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அது. ஸோ இதோட டாப்பிங் வந்து நம்ம இனிமேல் தான் வைக்க போகிறோம். ஸோ இதை வந்து 180 டிகிரி செல்சியஸ் அவனில் 8லேருந்து 10 நிமிஷம் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். பேக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ குக்கியை வந்து உள்ளே வச்சாச்சு. ஸோ இது வந்து ரெடியானவனும் காணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 4 மினிட்ஸ் பேக் ஆகிருக்கு இந்த குக்கீஸு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை வெளியே எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இப்படி கவுண்டரில் ஒரு 2-3 தடவை அடிச்சு விடுங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னிக்னால உங்களுக்கு வந்து அந்த குக்கீஸ் வந்து இந்த மவுண்டடாக ஆகாமல் ஃப்ளாட் ஆகும். சரியா, அதுக்கு வேண்டிய ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இந்த அவனில் திருப்பி வச்சுருவேன். வச்சுட்டு ரிமைனிங் ஒரு 4 மினிட்ஸ் இருக்குது, அது பேக் ஆகட்டும். இந்த குக்கீஸ் வந்து இன்னும் 2 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா குக்கீஸ் வெளியே வந்தோடனே நம்ம அதில் ஒன்று பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை அப்படியே சாப்பிட்லாம் ஹாலோவீனுக்கு குக் பண்ணலன்னா. பட் நான் உங்களுக்கு என்னடா ஸோ ஹாலோவீனுக்கு நீங்கள் குக் பண்ணலைன்னா அப்படியே எடுத்துக்கோங்க. நான் ஹாலோவீன்னால நான் இந்த குட்டி குட்டி ஐஸ் இருக்குல்ல, இதை வந்து அந்த குக்கீஸ் ஃபுல்லாக வந்தோடனே ஹாட்டாக இருக்கும்போதே ஒட்டி வச்சிட போகிறேன். அப்போது தான் ஸ்டிக் ஆகும். என்ன மக்களே, இந்தா கண்ணு மஹிந்த கண்ணு அப்படியே எடுக்கக்கூடாது, ஒன்றே ஒன்று எடுத்துக்கோ. ஓகே. ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து சுகர் ஐஸ், அதனால் நம்ம இதை வந்து ஃபுல்லாக அதில் ஒட்டிட்டோன்னா அது உங்களுக்கு ஸ்பூக்கி ஆயிரும். ஸோ ஹாலோவீன்னாலே ஸ்பூக்கி தானே. நீங்கள் சப்போஸ் ஹாலோவீனுக்கு குக் பண்ணுறீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ இங்கே பாருங்கள், நான் குக்கீஸை வந்து வெளியே எடுத்துட்டேன். ஸோ இது ஹாட்டாக இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து வேணும்னா இப்படி லைட்டாக ஃப்ளாட் பண்ணிடுங்க. கையை வச்சோ ஏதாவது கரண்டி வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த குக்கீஸ் வந்து பார்க்க சாஃப்டாக இருக்கும், ஆனால் வந்து கூல் ஆகும்போது உங்களுக்கு ஹார்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கண்ணை வந்து ஃபுல்லாக வச்சிட போகிறோம். ஸோ இது சுகர்னால உங்களுக்கு இது ஹாட் குக்கீஸில் வைக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து அடியில் அந்த பேஸ் இருக்குல்ல, அந்த கண்ணில் உள்ள பேஸ் வந்து மெல்ட் ஆகி ஸ்டிக் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து குக்கீஸ் ஃபுல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ இனி வந்து இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனவுடனே நம்ம வந்து மாற்றிக்கலாம்.